எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்காய் கிரேவி எப்படி வைக்கிறோங்க காமிக்கலான்னு வந்திருக்கேன். முதல்ல வீடியோ எடுக்காம விட்டுட்டேன், சாரி. எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு வெடிக்க போடணும். கடுகு சோம்பு வெடித்தோடனே வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வேஸ்ட்டாக ஊற்றிருக்கேன். தக்காளியை அரைச்சி ஊற்றி அந்த தக்காளி வாசனை போந்துட்டும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காயை போடணும். முருங்கைக்காய் நான் கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் 2 கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் கலந்து அரைச்ச மிளகாத்தூள் அதை கொஞ்சம் போட்டுவிட்டு அது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு அந்த காய் மறையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு முருங்கைக்காய் நல்லா வேக விடணும். மூடி போட்டு வேக விடணும். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகணும். அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சு விடணும். லெமன் ஜூஸ் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் லெமன் ஜூஸ் நான் இந்த கிரேவிக்கு ஒரு லெமன் ஊற்றுனேன். தேவையான அளவு புளி ஊற்றக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவிக்கு லெமன் ஜூஸ் விடணும். லெமனை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு கொதித்த உடனே தேங்காய், சோம்பு, கசகசா இது 3 அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை குழம்பு ரெடியான உடனே குழம்பு ரெடி ஆகிட்டு அந்த கிரேவி இறக்க போகிற நேரத்தில் ரெடியானதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி அதில் ஊற்றணும். தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா இது 3ஐயும் அரைச்சி அதில் சேர்க்கணும். அதை அரைச்சி ஊற்றிட்டு அது அப்படி ஒரு கொதி வரும்ல, ஒரு கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிடணும். ரெடி, முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இது சாதத்தோடவும் சாப்பிட்லாம், இட்லியோடவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இந்த கிரேவி தெரியும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். முருங்கைக்காய்னாலே சாம்பார் தான். எல்லோரும் சாம்பார், புளிக்குழம்பு தான் இது பெரும்பகுதி முருங்கைக்காய்னா சாம்பார் தான் சொல்லுவாங்க. கிரேவியெல்லாம் அதிகமாக யாரும் வைக்க மாட்டாங்க. சிலர் வைப்பாங்க, சிலர் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கிரேவி பிடிச்சவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 மிகவும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.